சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்துல 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான கிரக சேர்க்கை நடக்கப் போகுது. மார்ச் 15, 2026 அன்னைக்கு சுக்கிரன் சனி பகவானோடு சூரியனும் ஒன்னா சேர்ற இந்த திரிகிரகி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்க தர்மகர்மாதிபதி யோகம் கூடி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் இருந்த கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து புதுப்பொலிவோட நீங்க செயல்பட போற நேரம் இது. உங்க பலம் என்னன்னு உலகத்துக்கு காட்ட போறீங்க. மனசுல ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுன்னு தாராளமா சொல்லலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்க எப்பவும் வேகமா செயல்படுறவங்க. ஆனா இந்த கிரக சேர்க்கை உங்களை ரொம்ப விவேகமா மாத்தப் போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். புதுசு புதுசா முதலீடுகள் வந்து குவிய போகுது. இதுவரைக்கும் இழுபறியா இருந்த சொத்து விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு கைக்கு பணம் வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்களோட கற்பனை திறன் இப்போ வேற லெவல்ல இருக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது. ஆனா அதே சமயம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை அமைய போகுது. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு ஆதரவு கிடைக்கும். நீங்க செஞ்ச பழைய தப்புகளும் இப்ப சரியாகிடும். இதுவரைக்கும் உங்களை குறை சொன்னவங்க கூட இப்போ உங்களை பாராட்டி தள்ள போற ஒரு சூழல் உருவாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் விலகிடும். ஒரு சிலருக்கு கை நிறைய சம்பளத்தோட புது கம்பெனியில இருந்து அழைப்பு வரும். தைரியமா அந்த மாற்றத்தை ஏத்துக்கலாம். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்போ தெளிவடைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ரொம்ப அதிகமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச தம்பதிகளுக்கு இந்த புண்ணியஸ்தான சேர்க்கை மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வீட்ல மங்களகரமான விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால சந்தோஷத்துக்கு குறைவிருக்காது. சொந்தமா நிலம் வாங்கணும் இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வசதிகள் கூடி வரும். உறவினர்கள் மத்தியில உங்க மதிப்பு மரியாதை உயரும். ஒரு செல்வாக்கான மனிதரா நீங்க வலம் வருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. குறிப்பா வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். அதிக வேலைபளு காரணமா தூக்கம் கொஞ்சம் குறையலாம். அதனால சரியான நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது ரொம்ப அவசியம். வெளியூர் பயணங்கள் போகும்போது உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சுத்தமான உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் இல்லனா காலையில நடைப்பயிற்சி பண்றது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முழங்கால் இல்லனா முதுகுவலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாயிருங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் உங்களுக்கு நிவாரணம் தரும். பெண்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். நீங்க மனசுல நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும். உங்க திறமைக்கு ஏத்த சம்பள உயர்வு வரும். நகை சேர்க்கை, ஆடை சேர்க்கைன்னு குடும்பத்துல உங்க ஆதிக்கம் இப்போ அதிகமாகும். எல்லாருமே உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஒரு சிலருக்கு தாய் வீட்டு வழியில சில உதவிகள் கிடைக்கும். அது உங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய நதிகள்ல நீராடுறது மூலமா உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிடும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தைரியம் ரொம்ப கூடும். எந்த சவாலையும் ஈஸியா முறியடிச்சு காட்டுவீங்க. உங்க பேச்சுக்கு சமூகத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கும். அரசாங்க ரீதியா வரவேண்டிய பென்ஷன் இல்லைன்னா பணபலன்கள் வந்து சேரும். பழைய நண்பர்களை சந்திச்சு அவங்க மூலமா ஒரு புது பிசினஸ் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இப்போ சரியா அமையும். அதனால தயங்காம உங்க திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். புது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரும். மக்கள் செல்வாக்கு இப்போ எக்கச்சக்கமா உயரும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இப்போ மாயமா மறைய போகுது. நிம்மதியான உறக்கம் வரும். உங்க உழைப்புக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் இனிமே இருக்காது. நீங்க தான் இப்போ அந்த இடத்துல கிங்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வேகம் வேண்டாம், விவேகம் முக்கியம்னு அடிக்கடி மனசுல வச்சுக்கோங்க. ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால பெரிய அளவுல கஷ்டங்கள் எதுவுமே உங்களை நெருங்காது. சேமிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அமையும்னு சொல்லலாம்.
கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். கஷ்டமான வேலைகளை கூட ஈஸியா முடிப்பீங்க. மாமன் வழியில இல்லனா அத்தை வழி உறவினர்களால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்து வந்து சேரும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல இப்போ கொஞ்சம் யோசிச்சு லாபம் பார்க்கலாம். ஆனா பேராசைப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கொடுக்கிற சில தகவல்கள் உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு ஏணியா இருக்கும். புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச வண்டி அமையும். இந்த கிரகச் சேர்க்கையால வர்ற சின்ன சின்ன தடைகளை சமாளிக்க நீங்க சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதும். விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். முடிஞ்சா சஷ்டி அன்னைக்கு கந்த சிஷ்டி கவசம் படிக்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கிற பயத்தை போக்கி தைரியத்தை தரும். ஏழை எளியவங்களுக்கு செந்நிற ஆடைகள் இல்லனா உணவு தானம் பண்றது உங்க கர்ம வினைகளை சீக்கிரமா குறைக்கும். ஒரு செப்பு மோதிரம் போட்டுக்கிறதோ இல்லனா செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறதோ உங்க ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். படிப்புல அதிக ஆர்வம் காட்டி முதல் மாணவனா வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆனா சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சந்தேகங்களை கேட்கறதுக்கு ஒருபோதும் தயங்காதீங்க. ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு காலையில நேரத்துல வல்லாரை நெய் சாப்பிடுறது இல்லனா நல்லா தூங்குறது ரொம்ப உதவியா இருக்கும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்களுக்கு தேசிய அளவுல அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ராஜயோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. உங்க மேல நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற வதந்திகளை கண்டுக்காம உங்க இலக்க நோக்கி மட்டும் ஓடுங்க. காலத்தின் சக்கரம் இப்போ உங்களுக்கு சாதகமா சுழலுது. அந்த வேகத்துல நீங்களும் சேர்ந்து முன்னேறி சாதனை படைக்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற புண்ணியங்கள் உங்க சந்ததிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகுது. தைரியமா அடியெடுத்து வைங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.